Life is this. I like this. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டுக்கு அப்படி பிடிச்சே இருக்குது. அவன் இல்லாமல் அந்த பேடை மாற்றிடுறாங்க. இப்போ மாற்றி புதுசு போட்டு வந்துருக்காரு. திருப்பி அந்த பாலத்தை சுற்றி வரணும். ஏன் அதை போய் நீ கொடுக்க வேண்டியதான் பார்த்துக்கலாம். ஒருவேளை நான் உட்காந்துருக்க பொசிஷன்ஸை தப்பா இல்லை கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போவும் 15 கிலோமீட்டர் 19 நிறையா ஃப்ரூட்ஸ் மாற்றினாங்க. அதில் அந்த வாழைப்பழம் இருந்துச்சு. சரிங்களா, இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்கு ரூமுக்கு. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம 12 மணி நேரம் வேலை பார்த்து அதில் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆர்டர் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி தான் ஒரு ஐடியாவில் நான் போகிறேன். ஸோ என்னென்ன பண்ணலாம் தெரில, பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் கொஞ்சம் பார்த்திங்கன்னா டிலே தான் வந்துகிட்ருக்கோம். ஏன்னா நான் ஆல்ரெடி எடுத்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் போட்டுக்கிட்டுருக்கேன். நான் எடிட்டிங் பண்ணுறதுக்கு மொபைல் பார்த்திங்கன்னா கரெக்டாக இல்லை. லேப்டாப் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். எடிட் பண்ணுற ஒரு டேபு இல்லை ஒரு லேப்டாப் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஜாப் வேகன்சி இருக்குதான்னு என்ன கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட வேகன்சி இருக்குது. ஏன்னா நம்ம அதை பற்றி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூனுக்கு, ஹேங்கருக்கு, அப்புறம் ஜாய்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரிக்கு ஜாப் வேகன்சி இருக்குது. பைக்குக்கும் காருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்போட லிங்க் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தான். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்டர்வியூ எப்போம், அதோட டீட்டெயில்ஸ் எப்போன்னா அந்த குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் டக்குன்னு ரிசீவ் ஆகும் எனக்கு. ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராமில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறது கொஞ்சம் டக்குன்னு பார்க்க முடியல. நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ பார்ப்போம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக். இப்போ தான் ரூம்லேருந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். வந்த உடனே இப்போ இவ்வளோ பெரிய டிராஃபிக்கு. பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. நேற்று நைட்டு விடும்போது வேனுக்குன்னே கொஞ்சம் கம்மியாக தான் விட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக விட்றோம், யாரும் எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல. வண்டி க்ளீன் பண்ணுறதுக்கா, கார்பரேட் க்ளீன் பண்ணுறதுக்கா அப்படின்னு தெரில. ஆனால் யாரும் எடுக்கிறாங்க, டெய்லியும் எடுக்கிறாங்க. அதான் பயமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வாலெட் அமௌண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ரொம்ப கம்மியாகிட்டுனா அப்புறம் இதாகும். சேலரிலாம் பிடிக்க மாட்டாங்க, கேட்பாங்க எங்கே ரவுண்ட் அடிச்சிங்க, எதுக்கு ரவுண்ட் அடிச்சிங்க மான்லி. அதனால் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு, ஆனால் கீழே வந்திருக்கு. நான் மேலே வந்துட்டேன். டீப் ஃப்ரைஸ். நம்ம மேலே வரும்போது அது கீழே வருது, கீழே வரும்போது மேலே வருது. போவாங்கடா. ஆர்டரை கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு தெரியுமாங்க. இந்த ஹைவே கீழோடி வந்து யூட்டன் போட்டு இங்கே வரைக்கும் வந்து டென்ஷன் ஆத்திட்டான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தான். ஆனால் நேராக வர முடியாது. ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு யூட்டன் போட்டு வரணும், திருப்பி பாலத்துக்கு அடியிலோடி வரணும், திருப்பி அந்த பாலத்தை சுற்றி வரணும். ஏன் இப்படி ஆர்டர் போட்டிருக்காங்க? சிறிதளவு எரிச்சலாகத்தான் இருக்கிறது. பார்த்துக்கலாம். உண்மையில் கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்குது. இதுக்கு நான் அந்த ஹைவே பிடிச்சி அப்படியே நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ தான் கொடுத்தேன். தலைவலியே வந்துருச்சு அந்த ஆர்டரால். எங்கெங்கேயோ சுற்றி 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 வந்து கொடுத்துருக்கேன் இந்த கூகுள் மேப்பை நம்பி. ஆனால் நேராக நான் எப்போ வர்ற மாதிரி வந்திருந்தேன்னா கூட அப்பவே கொடுத்துருப்பேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியாக கொடுத்துருப்பேன். இப்போ தான் கொடுத்துட்டு வரேன் இங்கேருந்து. அதான் ரூம் பக்கத்தில் தான் ஆர்டரா. ஸோ அதை கொடுத்தாச்சு. எனக்கு ரூமில் போய் இந்த செயின் டைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து சவுண்டும் கரன்னு இரிட்டேட் பண்ணுது. ஒன்று ரெண்டா பிரேக் அமுக்கிட்டு விட்டா பிரேக் ரிட்டர்ன் ரிவர்ஸ் ஆக மாட்டேங்குது. அப்படி பிடிச்சே இருக்குது. அப்போ நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட் கியரோ இல்லை செகண்ட் கியரோ போட்டு நல்லா புல் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி புல் பண்ணி ஓட்டினா உள்ளே இருக்க ட்ரம் போயிடும், பிரேக்கோட ட்ரம் போயிடும். அப்படி போயிட்டுனா அடுத்த திருப்பி அதை மாற்றுற மாதிரி ஆயிரும். அதான் இப்போ சரி ரூம் பக்கத்தில் தானே இருக்கும், மாற்றிட்டு போயிடலாம், டைட் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் என்ன சொல்கிறான் மெக்கானிக் அப்படின்னு.
வண்டியில் செயின் பேக் பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு தான் போயிருக்கு. ஆனால் அவங்க அந்த ஃபுல்லாக அந்த இதே மாற்றிடுறாங்க. என்னது அந்த பிரேக்கோட ஹப்பு அது டோட்டலாகவே மாற்றிடுறாங்க. அது தேவையில்லாமல் மாற்றி வேஸ்ட் அது ஃபுல்லாக மாற்றுறது. ஏன்னா நம்ம ஊரில் ஸ்ப்ரிங் மட்டும் தான் மாற்றுவாங்க. ஏன்னா அந்த இதில் அப்படியே அந்த இது இருக்குது. ட்ரம்ப் இன்னும் இருக்குது. ட்ரம்பா சம்திங் ஏதோ ஒன்று அது என்ன இருக்குது. ஆனால் இவங்க தேவையில்லாமல் அந்த பேடை மாற்றிடுறாங்க. இப்போ மாற்றி புதுசு போட்டு தந்திருக்காரு. வண்டி ஆஃப் ஆகுது. ஓகே, பெட்ரோல் ஆஃப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பஸ் யா ஓகே ஹியர் சிக்னலில் வந்து வண்டி நிப்பாட்டியிருக்காரு பாவம் போல். அதான் சரி என்னோடத்தண்ட கேட்டான். அவன் வார்டுக்கு போயிட்டான். அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டான். சரி நம்மளும் அதே மாதிரி போயிட்டா அப்புறம் அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நம்மளே கம்பெனி பெட்ரோல் தானே. ஸோ 2வது ஆர்டரும் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இப்போ தான் வந்துச்சு. அது பேணி கொடுக்க வேண்டியதான். இந்த கடை தான். இந்த கடையில் நானே ஒரு ஆட்டை சாப்பிட வாங்கியிருக்கேங்க நம்ம ரூம் பசங்களுக்கு. அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ கொண்டு போயிட்டுருக்கேன். 2.2 கிலோமீட்டருங்க. ஹைவேக்கு அப்பாரம். நம்ம தமாம் ஹைவே இருக்குல்ல, அந்த ஹைவேக்கு இந்த பக்கம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படி கொடுத்துட்டு யாஸ்மின் பறந்துடலாம். வா வீட்டை பாருங்க, சூப்பராக இருக்குது. அங்கே வருங்க ஃப்ளைட்டு. அதெல்லாம் நான் இப்போ யோசிக்கவே மாட்டேன். என்ன ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அதை யோசிப்பேன் ஊருக்கு போனோன்னு. அது வரைக்கும் யோசிக்க மாட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ அந்த ஷார்ட்ஸ் போடாதீங்க இன்ஸ்டாவில், அது நல்லா இல்லை ப்ரோ. தொடர்ந்து நீங்கள் அதே தான் ஒரு பெரிய வீடியோ எடுத்து கட் பண்ணி போட்ட மாதிரி போடுறீங்க. டெய்லியும் அது பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் அது பண்ணாதீங்க அப்படின்னாங்க நிறைய பேர். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணுங்க ப்ரோ. அதிகபட்சம் நீங்கள் ஒரு நாளைக்கு 4 அப்லோட் பண்ணுறீங்க. அதனால் அதிகமாக உங்கள் ஸ்டோரி வந்தாலும் ஸ்டேட்டஸ் வந்தாலுமே உங்கள் வீடியோஸ் வந்தாலுமே யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அது உண்மை தான். நான் எதுக்காக அந்த வீடியோஸ் அப்படியே அப்லோட் பண்ணுறேன்னா, சரி வேலை தேடுறவங்களுக்கு அது போய் ஏதாவது ஒரு வீடியோ போனால் கூட போதும், அது மூலமாக அவங்க வேலைக்கு அப்ளை பண்ணிடுவாங்கங்கிற ஒரு ஆசை தான். பட் இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கே அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படிங்கும்போது அதுக்காக நம்ம போட்டு பெருசாக இது பண்ணக்கூடாதுங்கிறனால சரி நானும் டெய்லி 2 வீடியோஸ் மட்டும் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். ஸோ ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறது, இன்னொரு வீடியோ இங்கே அது ஆர்டர் வந்துருச்சு நம்மளுக்கு. ஆனால் அந்த கடையில் தான் பீல் சாண்ட்விச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, போய்ட்டு அதை எடுப்போம். 4 நிமிஷத்தில் ரெடி ஆயிருமா? அப்படி என்ன சாதனம்? ஏதாவது டபுள் ஆர்டர் கிடைக்குதா? ஒரு ஆர்டர் கிடைக்காத டபுள் ஆர்டரு. ஆனால் டபுள் ஆர்டருக்கு ஒரு 2-3 கடை பார்த்து வச்சுருக்கேன். அங்கே போய் உட்காரணும். தண்ணி இல்லை. ஆர்டர் எடுத்துட்டு இப்போ திருப்பி அங்கேயே நம்மளை போக வைக்குது. நம்ம ரூம் சைடில் அதே தான். எத்தனை கிலோமீட்டர்? 14 கிலோமீட்டருங்க. எதுக்கு ஏன் இந்த கொலை வெறிங்க? பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நிறைய ஆர்டர் எடுப்பேனா இல்லையா? இப்படி தூரமாக தந்தால் அப்புறம் எப்படி? அல்ல 21 நிமிஷம் வேற போட்டிருக்கான். சரி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் கடந்து போகும். சில நேரம் மறந்து கூட போகும். பார்த்துக்கலாம். வைட் ஆங்கிள் தாங்க சரியில்லை. கேமரா பக்காவாக தெரிய மாட்டேங்குது. நான் அது எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கேமரா மட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த வைட் ஆங்கிள் நல்லா இருந்ததுன்னா வீடியோஸ் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இவ்வளோ தான் கவர் ஆகுது. கொஞ்சம் இன்னும் இது இவ்வளோத்துக்கும் மேலே இவ்வளோத்துக்கும் கவர் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்ஸ்டாவில் இது கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். ஒருவேளை நான் உட்காந்துருக்க பொசிஷன்ஸாக தப்பா இல்லை கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்க லொக்கேஷன் இது தப்பான்னு தெரில. இன்னும் கொஞ்சம் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்கலாம் இன்ஸ்டா 360.
இதெல்லாவே X3 X4ன்னு இறக்கிட்டு இருக்கான். அதில் ஓகே, அது வேற. அதில் இருக்கும் வைட் ஆங்கிள் இருக்கும். அது ஷார்ட்ஸுக்காக மேக் பண்ணுறது தானே. 4K லென்ஸு சரியில்லை. அதில் 1080p 30 ஃப்ரேம் செகண்ட் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் குறையுது. ஆமாம், கூடிய சீக்கிரத்தில் ஒரு கோப்ரோ விட இன்ஸ்டா 360 தான் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒயிட் ஆங்கிள் தான் பிரச்சனையாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு X2 இல்லை X3 எடுப்போம். X3 எடுத்தால் 360 யூஸ் பண்ணிக்கிடலாம். எடுத்து தான் ஷார்ட் 15 கிலோமீட்டருங்க, 19 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு. 2 நாள் நேரத்தும் அதுக்கு முந்தினால கொஞ்சம் பரவாயில்ல, பக்கத்தில் ஆர்டர் தந்தான் 5 கிலோமீட்ரு 6 கிலோமீட்டர். அதில் இப்போ திரும்பியும் பழைய மாதிரி ஆயாச்சு, 18 கிலோமீட்ரு 19 கிலோமீட்ரு. ஸோ ஃபஸ்ட்டு 3வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15 கிலோமீட்டர் கொண்டு வந்தோங்க. இப்போவும் 15 கிலோமீட்டர், ஆனால் 19 நிமிஷம் போட்டிருக்கான். எப்போ எப்படி இருக்கான்னு யாருக்கு தெரியுது? இந்த ஹங்கரு என்னம்மா ஹங்கரு நல்லா பளிச்சுன்னு தெரியுது என் கண்ணுக்கு இந்த விஷுவல். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். ஹங்கரு எடுத்தது நம்ம நேராக வந்து விட்டுருந்தோம். இங்கே உள்ள ஆர்டர் காமிச்சிச்சு. திருப்பி நம்ம போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு இப்போ திரும்பி கொடுக்க போயிட்டுருக்கோம். 800 மீட்டருங்க. இதில் நேராக போயிட்டு அதில் ஒரு ரைட் டேர்ன் பண்ணால் கஸ்டமர் வீடு வந்துடும். மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 5:14 ஆயிடுச்சு. 5:14 5 ஆர்டர் முடிக்க போகிறேன். என்ன 15 மணி நேரம் வேலை பார்த்தா தான் 15 ஆர்டர் கிடைக்கும் போல். இனிமேல் வர பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:13 ஆகுதுங்க. வா, தண்ணி என்ன குடிக்கலங்க. நான் ஏதாவது ஒரு வீடியோலாம் தண்ணி குடிச்ச மாதிரி பார்த்தீங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணியே குடிக்கல. ரூம்லேருந்து வரும்போதே பாட்டில் வெறுமனையாக கொண்டு வந்தேன், ஃப்ரீயாக கொண்டு வந்தேன், தண்ணி எதுவும் இல்லாமல். இப்போ தண்ணி தாகம் உயிர் போகுது. அந்த கடை தான் நல்லா இருக்குல்ல, கடையோட ஆம்பிஷனே நல்லா இருக்குங்க. கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். எவ்வளோ கிலோமீட்டர் வருது? இப்போது 9வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கோம். பக்கத்தில் தான் 250 மீட்டரில் இருந்தேன். ஒரு ஜூஸு 1 ரியாலுக்கு, ஒரு தண்ணி பாட்டில் 1 ரியாலுக்கு வாங்கினேன். அந்த கடையில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, புதுசு மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நேற்று வச்சுருந்த வாழைப்பழம்னு நினைக்கேன். சரிங்களா, அது ஒன்றுமே ஆகலை. பட் இங்கே வந்து அதான் ரூல்ஸு. நேற்று வாங்கி வச்சிட்டோன்னே இன்றைக்கி அதை மாற்றணும் அப்படிங்கிறதுனால அந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பேக்கெட்டில் 3 வாழைப்பழம் வச்சுருந்தாங்க. நிறையா ஃப்ரூட்ஸ் மாற்றினாங்க. அதில் அந்த வாழைப்பழம் இருந்துச்சு ஒரு 2 பேக்கெட். அதில் எனக்கு ஒரு பேக்கெட் தந்துட்டார், 3 வாழைப்பழம். இருமாங்க. நம்மளோட 10வது ஆர்டரு எங்கன்னா 22 கிலோமீட்ரு. மனசாட்சி இல்லாமல் 22 கிலோமீட்டர் தந்திருக்கான். அதுவும் அந்த ஏரியாவுக்கு போகவே கூடாது. சேஃபஸ்ட்டு ஏரியானா அதுதான் இருக்கல். அந்த ஏரியாவுக்கு அனுப்பிவிட்றோம். இப்போ ஏதோ இந்த கேமராவோட துணையோடு நான் போகிறேங்க. சப்போஸ் ஏதாவது அங்கே சம்பவமாச்சுன்னு நான் ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா அங்கே வந்து நிறைய ராபரி நடக்குமா. ஃபோனு எல்லாத்தையும் பிடிங்கிடுவான்லு. முடிஞ்சு 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் வந்து மதுரையிலேருந்து சென்னை போகிற ரூட்டோ, இல்லை அப்படின்னா கோயம்புத்தூர் போகிற ரூட்டோ, இல்லை காங்கேயம் அந்த சைடு, ஓசூர் அந்த சைடு போகிறீங்கன்னா, ஓசூர் தான் கரெக்டான ஒரு இடம் இது சொல்லணும்னா. அந்த ஓசூர் போகும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா? அந்த இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து வர கெமிக்கல் ஸ்மெல்லு, புகை ஸ்மெல்லு. அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிற அந்த ஹைவேயோட லாரிஸு அந்த மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்ச நேரத்தில் பயம் கொடுத்துருச்சு. உடனே நான் குரூப்பில் லிங்க்லாம் போட்டு விட்டேன், லைவ் லொக்கேஷன்லாம் போட்டு விட்டேன் நம்ம பசங்களுக்கு. இப்போவும் அதே மாதிரி ஒரு இடத்துல தான் போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு நான் இந்தியாவில் போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்போ எனக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஈரோடு, அந்த கோயம்புத்தூர் வராது, மதுரையிலேருந்து ஒசூர் போகிற ரூட்டு 2 சைடுமே இண்டஸ்ட்ரி இருக்கும். அந்த ஸ்மெல்லு அப்பா ஒட்டச்சத்திரத்தில் வந்து அந்த லெதர் ஸ்மெல் அடிக்கும், தோல் க்ளீன் பண்ணுற ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது மாடி. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குங்க. நம்ம ஒரு பகலில் வந்து ஒரு வாட்ட பழகிட்டு இருக்கோம், இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு இது இருக்காது. எதில் பள்ளம் இருக்குன்னு தெரில, எங்கே என்ன இருக்குன்னு ஒன்றும் தெரில பார்த்தீங்களா. ஆனால் அனுபவம் சூப்பராக இருந்துச்சுங்க, வேற லெவல். இதை நான் போயிட்டு சூப்பர்வைசர்கிட்ட சொன்னேன். சூப்பர்வைசர் கத்துவான், உன்னை எவன் போச்சுன்னா ஆர்டரை கேன்சல் பண்ண வேண்டியதானே அப்படிமா.
ஏன்னா இங்கே வந்தால் ரொம்ப பிரச்சனை இருக்குங்க, பைக்கை திருடிட்டு போயிடுறான்லி. எம்மாடி, இந்த இடத்துல தான் மிஸ் பண்ணேன். கீழே இறங்காமல் நான் மேலே ஏறி இருந்தேன். இப்போ நான் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் சுற்றி பார்த்துருக்க மாட்டேன். நேராக அப்படி யூட்டர்ன் போட்டு அங்கே போய் கொடுத்துருப்பேன் என்ன இடத்துக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், கீழே வந்துட்டேன். வந்த பாதை தாங்க இதெல்லாம். வந்த பாதையில் நான் வந்து திருப்பி இந்த வழியாக மேலே ஏறாமல் ஒரு காரை அணைச்சி விட்டதுனால கீழே இறங்கிட்டேன். அப்படி இறங்கி இப்போ சுற்றி போயிட்டு எம்மா அந்த வழியாக போனேங்க. கீழே இறங்கி பாலத்துக்குள்ளோடி கீழோடி வந்து அந்த வழியாக போனேன். அப்படி போய் எம்மாடி அள்ளுமா வேற மாதிரி இருந்து ஃபுல்லாக இண்டஸ்ட்ரிங்க. ரியாத்தோட டோட்டல் இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எம்மாடி லாரி நில்ல காருக்காரனே நில்ல, சின்ன பாதை இதில் நீ வேறு அணைச்சி விட்டு போயிடாத. இப்போ தான் ஒருத்தர் அணைச்சி விட்டான் பரதேசி. இப்போ எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்திருக்கேன். இனிமேல் ஆட்டோ கிளிக்லாம் நைட்டு கிடையாதுங்க. அது இந்த ஏரியாக்கில் வந்து ஆட்டோ கிளிக் வைக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி எதனா லக்கில் தப்பிச்சு போகலாம், ஆனால் எல்லா நாளும் ஓகே ஒரு நாள் போயிட்டு வந்துட்டுமே ஜாலி தான் அப்படின்னு நினச்சிட்டு இன்னொருக்கா வந்தோன்னு வைங்களா, அது சேஃப் கிடையாது. ஒருத்தர் தெரிஞ்சு மீண்டும் தவறு செய்யக்கூடாது. அதனால் மூடிட்டு இந்த ஆர்டரை கொடுத்துட்டு பிரேக் எடுத்துகிட்டு ரேராக ரூமுக்கு லொக்கேஷனை போட்டு ரூம் பக்கத்துலேயே வேலை பார்ப்போம். இங்கே ஃபுல்லாக இருட்டு, எனக்கு ஒன்றுமே கண்ணு தெரியல. ஐயோ முடிஞ்சு. எவனாவது வந்து ஃபோனு பைக்கு போனால் கூட பரவாயில்லைங்க, கம்பெனி பைக் தான் பிரச்சனை இருக்காது. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிடுவாங்க, இல்லை கேஸ் விழும். நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டான்னு நினச்சி பாருங்க. எனக்குலாம் யார் நம்பரை தவிர யார் நம்பர் எனக்கு மனப்பாடமாக கிடையாதுங்க. பட்டன் ஃபோன் வச்சுருந்தேன், உண்மையாக சொல்கிறேன், பட்டன் ஃபோன் வச்சுருந்தேன். அப்போ குறைஞ்சது ஒரு 10 பேரோட நம்பராது மனப்பாடமாக தெரியும். எங்கள் அம்மா நம்பரு, தம்பி நம்பரு, தாத்தா நம்பரு, ஃப்ரெண்டில் 2 பேர் நம்பர், நவீன் நம்பரும் முத்து நம்பர் நான் வச்சுருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட் மாமா பிரபாகர் நம்பர் நான் மனப்பாடமாக வச்சுருந்தேன். எப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துச்சோ அதுக்கப்புறம் நான் எந்த நம்பருமே மனப்பாடமாக, என் நம்பர் மட்டும் தான், அதுவும் என்னோட ஒரு நம்பர் தான் எனக்கு மனப்பாடமாக தெரியும். எம்மா அது வீடியோஸ் எடுக்க முடியாது, சேனலை எப்படி நான் இது பண்ண முடியும்? எம்மாடி நினச்சி பாருங்க. சரி, எல்லாம் நல்லதுக்கே நடந்துருச்சு. நம்ம கிளம்பி வந்தாச்சு, பத்திரமா சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். சிட்டிக்குள்ளே இல்லை, இது அவுட் ஆஃப் ரியாத் சிட்டியில் இருக்கும். அவுட் ஆஃப் ரியாத் சிட்டி. இப்போ இந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சுட்டு திருப்பி நம்ம அதே பாதையாக தான் எங்கே போனோம், ஏரியாவுக்குள்ளே போனோம். வா, இவ்வளோ பெரிய ஒரு கத்தி எடுத்து வண்டிக்குள்ளே வச்சுக்கணுங்க. குரூப்பில் போடுறேன், எல்லோரும் குரூப்பில் போட்ட உடனே சொல்கிறேன், வா அங்கே நிற்காத, வந்துரு பிரேக் எடுத்து வா, பிரேக் எடுத்துட்டு நான் ஃப்ளைட்லேயே ஆடா வரப்போட பறந்து பைக்கில் தான்டா வரணும். இங்கே ஒரு பைக் கூட பார்க்கலங்க. நம்மளே மாதிரி டெலிவரி பையன் ஒரு பைக் கூட பார்க்கலங்க. நம்மளை எல்லாரும் குறுகுறுன்னு பார்க்குறான்ல, லாரி டிரைவர்லேருந்து எல்லாருமே குறுகுறுன்னு பார்க்குறான்ல. இப்போ ரூமுக்கு தான் லொக்கேஷன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி 15 கிலோமீட்டர் வந்துட்டேன், சரிங்களா? இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குது ரூமுக்கு. ஒரு ரியாத்தோட பாதியிலேருந்து இன்னொரு பாதிக்கு போயிட்டுருக்கேங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். தண்ணி தாகம் வேறு எடுக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது. பாருங்க, ஒரு பைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், சூப்பர் பைக் மட்டும் தான் நிற்கிங்க. சூப்பர் பைக் நிறைய நிற்கிங்க, நிறைய பேர் அப்படி நிற்க. ஒரு இது நல்ல ஹைவே போல் வச்சு நம்ம ரூம் பக்கம் வந்துட்டோம். ரூமுக்கு என்ன 2.1 கிலோமீட்டர் இருக்குங்க. சரியான கழுத்து வலி, ஏன்னா எங்கேயும் ரெஸ்ட்டே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்தேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் எடுத்திருக்கேன். 2 ஆர்டர் கம்மி, 15க்கு 2 ஆர்டர் கம்மி. ஸோ எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா? இங்கே ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது அல் ரிமால்பாங்க. அல் குருதுபால ஒரு பாதி அல் ரிமல், சரிங்களா? இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்மளே பைக் டெலிவரி ஜாப்புக்கு உள்ளவங்க தான் ரூம் இருக்கும். அடுத்து ரெசார்ட் இருக்குது. இந்த பணக்காரங்களாம் வந்து சில் அவுட் பண்ணுறக்கான ரெசார்ட் இருக்குது. ஸோ நல்ல ஏரியா இது. ஆனால் என்ன, இங்கே வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் இதாக தான் ஓட்டுவாங்க. எப்படின்னா சிட்டிக்குள்ளே இல்லை பார்த்தீங்களா, அதனால் வண்டி ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வண்டி ஓட்டுவாங்க. நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். இப்போ இதில் எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறோன்னா, அந்த கார்னர் பிடிக்கணுங்க. இப்போ நம்மளுக்கு இடது பக்கம் பிடிச்சி போனோம், ஏன்னா அந்த வழியாக போனால் தான் ரூம் போக முடியும். இப்படி இண்டிகேட்டரை போட்டுமா சொங்கின்னு வந்துமா, இந்த கார்னருக்கு வந்துமான்னு வந்துடணும். வா 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 வண்டியோட ஸ்பீடு இருக்க. அப்படியே இந்த 3ஆவது கியர் 4ஆவது கியர் போட்டு ஒரு திருக்கும் போது வண்டி பறக்குதுங்க. அப்படியே கேருங்க, அசால்ட்டா 100 தான் ஆனும் போயிட்டே இருக்கும். அது உண்மையில 150cc பாக்ஸரு
அந்த மாதிரி அது அந்த மாதிரியே இல்லை பார்க்க. இது பக்காவாக இருக்கு. இருங்க 100 அசால்ட்டாக 100லேயே தான் போவோம். அப்படிதான் வந்தாச்சு. சரிங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போ நம்ம சேனல் கொடுத்துட்டே இருங்க, எனக்கும் கொடுத்துட்டே இருங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறோம், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ நம்ம அப்டேட் எல்லாமே அதில் தான் வரும். ஜாப் வேகன்சி அப்டேட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் தான் வரும். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. சரிங்களா, இப்போ நம்ம போகும்போது தண்ணி பிடிச்சிட்டு போகணும். ரூமில் எவ்வளோ தண்ணி பாட்டில் வச்சாலும் குடிச்சிட்டு வெறும் பாட்டில் மட்டும் வச்சிடுறாங்க. அது இந்த ராகுல்ஜி இருக்கார, எல்லா ஜியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 4G 5G எல்லா ஜியும் ஒரே ஜி தான். ஃப்ராடு ஜியாக இருக்குது. என்ன பண்ண. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டுங்க. பணக்காரங்க வந்து அந்த ஸ்டே பண்ணிவிட்டு மந்தி ஹிந்திலாம் சாப்பிட்டு சில் அவுட் பண்ணுற டான்ஸ் வைப் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லைம்மா, வேறு மாதிரியாக இருக்கும். சரிங்க, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு எப்போ கொடுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் போடலான்னு சொல்லி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம இப்போ போய் தண்ணி பிடிச்சிட்டு ரூமில் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மல்லாக்கப்படுத்து தூங்கிட வேண்டியதாங்க.